இப்போ ஈஸியாக ஒரு ஃபோன் கேஸ் டக்குன்னு ரெடி பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம எப்பயுமே அலைன்மெண்ட் டாட் பிஎஸ்டி எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபோட்டோபியாவில் அலைன்மெண்ட் டாட் பிஎஸ்டி எடுத்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ண பிறகு ஃபைல் அது எப்படி ஓப்பன் பண்ணுவோம், ஃபைலு ஓப்பனில் போயிட்டு அலைன்மெண்ட் டாட் பிஎஸ்டி அப்படின்னா அலைன்மெண்ட் டாட் பிஎஸ்டி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் ஃபைலை தூக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரே நிமிஷம், ஃபுல் ஃபோன் கேஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே, நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஃபைல் நான் உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபைல் ஃபோல்டர் இருக்கும்ல, இந்த ஃபோல்டர் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே அலேக்காக தூக்கிட்டு வந்து இப்படி போட்டிங்கன்னா லோடு ஃபுல் லொகேஷன் ஆல்சோ நெக்ஸ்ட் டைம் யூஸ் த எடிட்டர். ஓகே, சும்மா இந்த மாதிரி கேட்கும், நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. லோட் ஆயிரும். லோட் ஆன பிறகு ஆக்ஷன் ஆட் விண்டோஸ் ஆக்ஷன்லவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஃபோன் கேஸ்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. நான் வந்து திருப்பி சொல்கிறேன் எப்படி லோட் பண்ணணும்னு. ஃபைலு ஓப்பன் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு அந்த ஆக்ஷன்ஸாக எங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல் ஃபோன் கேஸ் ஆக்ஷன்ஸ் இதை கூட ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? இப்படி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகி வந்துடும். ஃபைலு ஓப்பனு ஃபுல் ஃபோன் கேஸ் ஆக்ஷன் அந்த டாக்குமெண்ட்ஸில் தான் எனக்கு டவுன்லோட் ஆகிருந்துச்சு. ஃபுல் ஃபோன் கேஸ் ஆக்ஷன் அது பேர். சரிங்களா? அதை இப்படி ஓப்பன் இந்த இதை டைப் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதை தேடி ஃபுல் ஃபோன் கேஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே இப்படி வந்துடும். சரிங்களா? இதை எப்படி எக்ஸஸ் பண்ணுறதுன்னா, இந்த செட் ஐக்கான் ஒன்று இருக்கும். இந்த செட் ஐக்கானில் ஏசிடி ஆக்ஷன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆயிடும். அப்போ லிட்டரலி நம்ம இன்னொன்று எப்படி பார்க்கலாம்னா, இந்த ஐ ஐக்கான் இருக்கும், இந்த இது பேர் என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஐக்கானு, இந்த ஓனாக 4வது ஐக்கானாகவும் இங்கே இருக்கும். இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபோன், கிரியேட் ஷேப், கம்ப்ளீட் ஃபோன். இதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இதுதான் கிரியேட் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து கிரியேட் ஷேப் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து கிரியேட் ஃபோன், அடுத்து கம்ப்ளீட் ஃபோன். இப்படி தான் மூணு தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ஃபோன் கேஸ்க்கு முதல்ல வந்து இமேஜ் ரெடி பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கிட்டு வந்து அப்படியே தூக்கி இதில் போடுறோம். இல்லைனா நீங்கள் இதில் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு இமேஜ் வந்துருச்சா, நம்ம நெட்லேருந்து நான் எடுத்த இமேஜ் இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை தான் நான் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கணும். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கிரியேட் ஷேப்பு தான். இந்த இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளை ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிரியேட் ஷேப்பு, அடுத்து கிரியேட் ஃபோனை கிளிக் பண்ணுவோம், அடுத்து கம்ப்ளீட் ஃபோன் கிளிக் பண்ணுவோம். இதில் இடையில மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிரியேட் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்த உடனே ஆக்சுவலி உங்களுக்கு நான் இந்த ஃபோன் வந்து வச்சு கிரியேட் பண்ணனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இன்கேஸ் நான் வேறு ஃபோன் கேஸ் யூஸ் பண்ணேன்னா கேமரா அதாவது இந்த மாதிரி நீங்கள் இது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்டி ஆகிட்டே போகும். ஷிஃப்ட் அமுக்கிட்டு என்ன சொல்கிறேன், ஷிஃப்ட்டை அமுக்கிக்கிட்டே மூவ் பண்ணணும். மூவ் அந்த ஸ்ட்ரைட் லைன், ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டே ஸ்ட்ரைட் லைனை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு என்னென்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் அந்த கிரியேட் ஷேப் கொடுத்த உடனே கிரியேட் ஷேப் அப்ளை திருப்பி நான் ரிவர்ஸ் பேக் வரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்கா, நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த கிரியேட் ஷேப் ஃபஸ்ட்டு கிரியேட் ஃபோன், கிரியேட் ஷேப், கம்ப்ளீட் ஃபோன் இருக்குது. ஸோ கிரியேட் ஷேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ளை பட்டனை கொடுக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ திருப்பி நான் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ரேம்னு 2 வந்துடும். ஓகேங்களா? இந்த கேமரா ஃப்ரேம் வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த கேமரா என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த கேமரா வந்து நான் சும்மா ஃபஸ்ட்டு பெருசாக கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை அலைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இன்கேஸ் இது மட்டும் தான் கேமரா பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் அமைக்கிட்டு இப்படி செட் பண்ணிக்கணும். இப்படி செட் பண்ணி இப்படி ஷிஃப்ட் அமுக்காமல் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக வரும். இது ஷிஃப்ட் அமுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கண்ட்ரோல் மட்டும் வரும். நீங்கள் அந்த ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் அமுக்கிட்டு பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஷிஃப்ட் அமுக்கிட்டே ஒவ்வொரு சைடாக கரெக்டாக சும்மா வச்சுக்கிறேன். வச்சுட்டு
இப்போ இந்த ஃப்ரேமையும் ஷிஃப்ட் அமைக்கி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கேமராவும் ஃப்ரேமும் வந்துட்டு இந்த இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை நம்ம சரி பண்ணணும்ல. நான் இந்த ஆக்ஷன் பட்டனை இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். சரிங்களா? நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த கேமரா ஃப்ரேம்னு இருக்கா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த இதில் வந்து பபிள் பண்ணணும், அதாவது கார்னர் ரேடியஸ் கொடுக்கணும். கார்னர் ரேடியஸ் எப்படி கொடுக்குறது? ஸோ இதில் நீங்கள் கேமராவையோ ஃப்ரேமையோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேமரா நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இருக்கப்போ இங்கே இடையில கொஞ்சம் கேப் இருக்குது, கொஞ்சம் ஷிஃப்ட் அமைக்கிட்டு பண்ணணுமா? ஷிஃப்ட் ஓகே, ஷிஃப்ட் அமைக்கிட்டு பண்ணணும், சரியாக வந்துடுது. சரி, இப்போ இந்த இன்ஃபோன் இருக்கா, இந்த இன்ஃபோ ஐக்கானை கிளிக் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சா? இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்துட்டு சேம் ரேடியேன்னு இருக்கும். இந்த சேம் ரேடியை கிளிக் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு ஒரு இடத்துல மாற்றிங்கன்னா எல்லா இடத்துலையும் மாறும். ஒரு இடத்துலனா இது இந்த கார்னர் கூடியது, இது இந்த கார்னர் கூடியது கேமராவோட. ஸோ இப்போ நான் மாற்றுறேன். சேம் ரேடியை டிக் பண்ணிக்கோங்க, 23. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாமே இதாக வந்துருச்சு. அதே மாதிரி அதே நேரத்தில் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணணும். நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். இந்த 0 வந்துருச்சா? இதுக்கு வந்துட்டு ஒரு 36 போடணும். ஸோ நம்பர் நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். 36 போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்வ் ஆயிடுச்சா? இது 25 23 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் கர்வ் வர மாட்டேது. ஸோ அதனால் நான் சஜஸ்ட் 36 போச்சோன்னா இந்த மாதிரி கர்வ் வந்துருச்சா? ஓகே, சூப்பர். ஓகே, நான் வந்து ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, நீங்கள் ஒரு இதுக்கு நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது அதாவது இந்த இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த ஃப்ளோவே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. என்னென்ன பார்ட் சொல்லியிருந்தேன்? இப்போ இந்த ஆக்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் தான் எல்லா ஆக்டிவிட்டி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. கிரியேட் ஷேப் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு 2 கேமரா ஒரு ஃப்ரேம் வரும். கேமரான்னு ஒரு ஷேப் வரும், ஃப்ரேம் ஒரு ஷேப் வரும். அந்த 2 ஷேப்பையும் கொடுத்துட்டு அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஒவ்வொரு கார்னர் ரேடியஸையும் மாற்றிட்டோம். ஒரு தடவை மாற்றினீங்களா எல்லாமே மாற்றிடும். இந்த சேம் ரேடியை ஆனால் டிக் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஒவ்வொன்றா மாற்றணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கார்னர் ரேடியஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் கேமராக்கும். ஸோ கேமரா ஃப்ரேம் 2 முடிஞ்சிருச்சா? இப்போ திருப்பி ஆக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஃபோன். நம்ம ஷேப் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுதான் ஷேப்பு. ஃபஸ்ட்டு ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரியேட் ஃபோன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை ப்ளஸ் பண்ணணும். அப்ளை. எல்லாத்தையும் ஒரு தடவை தான் கிளிக் பண்ணணும், இன்னொரு தடவை. ஓகேவா? எல்லாத்தையும் ஒரு தடவை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபோனும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல ஃபோன் காப்பின்னு ஒன்று இருக்கா? இந்த ஃபோன் காப்பி சும்மா நம்ம பேக்கப் காண்டி, இது தேவையில்லை. அதனால் நான் வந்துட்டு ஹைட் பண்ணிடுறேன். ஃபோன் காப்பியை பேக்கப்பை ஹைட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடச்சிரு. இந்த ஃபோனுன்றது பார்த்தீங்களா, இந்த ஃபோனு தான் ஆக்சுவல் ஃபோன். உங்களுக்கு அந்த ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி கேமராவும் கட் பண்ணி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ கேமரா நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே கேமரா கட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த உங்களுக்கு டெம்ப்ளேட் ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுல, ஷோ ஆகுதுல, அந்த டெம்ப்ளேட் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அலைன் மட்டும் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் கேமராவை. நீங்கள் அதுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி சென்டர் மட்டும் பண்ணிக்கணும். கண்ட்ரோல்- கொடுக்குறேன். நீங்கள் இதை வந்துட்டு அரேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்டுருணும். என்ன பெயிண்ட் அடிக்கணும்? அந்த பெயிண்ட் பக்கெட் டூவில் வந்துட்டு ஒயிட் கலர் அடிப்போம்ல, இந்த பெயிண்ட் பக்கெட் டூல், அதை கிளிக் பண்ணி இங்கே ஒயிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு இங்கே கம்ப்ளீட் ஃபோனுன்னு ஒன்று இருக்கா? அவ்வளோதான், இந்த பெயிண்ட் இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் ஃபோன் கொடுக்கணும். கம்ப்ளீட் ஃபோன் கிளிக் பண்ணிட்டு திருப்பி இது ஒரு தடவை ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஷேடோ ரெடி ஆயிரும். இந்த ஹைட் பண்ணிக்கலாம். ஷேடோ ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான், ஷேடோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபைல் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி கொடுத்து சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. சரிங்களா? அவ்வளோதான், இதுதான் சிம்பிள் ஸ்டெப்பு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ப்ரீசெட் ஒன்று பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீசெட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னன்னா, நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். இது எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் இருந்துச்சா பேர்? சரிங்களா? நான் என்ன ப்ரீசெட் பண்ண சொல்கிறேன்னா, எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த இதை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ரெக்டாங்கிள் இருக்கா, இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபில்லு எம்டியாக இருக்கணும். ஸ்ட்ரோக்கு இந்த கலர் இருக்கணும். சரிங்களா? அடுத்து பிஎக்ஸ் வந்து 1px இருக்கணும். இந்த ஒயிட் கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கணும். ரெண்டுமே ஒயிட் கலர் இருக்கணும். ஒன்று ஒயிட் கலரில் இருந்தால் ஓகே தான். சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு இந்த 3 நான் திருப்பி கடைசியாக ஒரே ஒரு இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம இப்போ ஃபோன் கேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. என்ன ப்ரீசெட் பண்ணணும்?
இந்த ரெக்டாங்கிள் ஒரு தடவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது அலைன்மெண்ட் டாட் பிஎஸ்டி எடுத்து போட்ட உடனே ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்க்கணும். ஃபில்லு பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த எக்ஸாக மாற்றணும். ஸ்ட்ரோக்கு எக்ஸாக இருந்துச்சுன்னா ஏதோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த கலராக மாற்றணும். பிஎக்ஸ் வந்துட்டு அப்படியே அடிச்சு 1ன்னு போட்டு என்ட்ரு மட்டும் கொடுங்க, 1px மாறிடும். சரிங்களா, செலக்ட் பண்ணி 1ன்னு போட்டு என்ட்ரு மட்டும் கொடுங்க, அவ்வளோதான் மாறிடும். மாறின பிறகு இப்போ ஓகே ஆல் செட். இப்போ நீங்கள் பட்டன்ஸை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் 3 ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஷேப் ஃபஸ்ட்டு கிரியேட் ஷேப்பை கிளிக் பண்ணுவோம். நடுவில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கிரியேட் ஃபோனு, லாஸ்ட் கம்ப்ளீட் ஃபோனு. கிரியேட் ஷேப் நடுவில் வந்துருச்சு, அதனால மாற்ற முடியல, அதனால தான் கிரியேட் ஷேப் ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்குது. கிரியேட் ஷேப் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துடும். அதை நீங்கள் வந்துட்டு கார்னர் ரேடியஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். கார்னர் ரேடியஸ் ரெண்டுக்கும் வைக்கிற மாதிரி, கேமராக்கும் கார்னர் ரேடியஸ் வைக்கணும், ஃப்ரேமுக்கு கார்னர் ரேடியஸ். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், சொல்ல மட்டும் செய்யலை. நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸ்டெப் 1 கிரியேட் ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கும் கேமராக்கும் கார்னர் ரேடியஸ் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாமா? ஸோ நான் இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து விசிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை, அவ்வளோதான் வந்துருச்சா? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, நம்ம கார்னர் ரேடியஸ் செட் பண்ணணும்ல, கார்னர் ரேடியஸ் செட் பண்ணணும். ஒன்று இன்கேஸ் வந்து கார்னர் ரேடியஸ் செட் இல்லை, கேமரா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, குட்டியாக இருக்குன்னா இந்த டூல் இருக்குல்ல, மூவ் டூல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கி ஒவ்வொரு சைடாக கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு மட்டும் தான் கேமரா இருக்குன்னா ஷிஃப்ட் அமைக்கி ஒவ்வொரு சைடாக கரெக்ஷன் பண்ணிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ எப்படின்னா இப்போ கேமரா டூல் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, ப்ராப்பர்ட்டிஸும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு ரேடியை டிக்கு போட்டுட்டு 23 ஓகே வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம், ஏன்னா எனக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிரே கலரில் மாறிடும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேமுக்கு வந்துட்டு 36 இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நம்பருக்கு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கணும். 36 அல்லது 35 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்னர் ரேடியஸ் கரெக்டாக வரணும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் முடிஞ்சிருச்சா, அடுத்து ஷேப் கிளிக், இது கிரியேட் ஷேப்க்கு அடுத்து நீங்கள் இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு கரெக்டான அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு இந்த கரெக்டான இந்த ஷேப் இருக்கா, ஃபோனுக்குள்ளே வந்துருச்சா, அடுத்து இந்த கேமரா பார்ட் கரெக்டாக வந்துட்டு நம்ம பெவல் பண்ணி இது கார்னர் ரேடியஸ் கொடுத்து கரெக்டான கேமரா சைடு வச்சிட்டோமா அப்படின்றது. நான் இப்போ கேமரா ஃபுல் கேமரா இருந்துச்சு, நான் அந்த பாதி கேமராக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி நான் வந்துட்டு இப்போ செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பாதி கேமரா மட்டும் தான் கட் பண்ணும் இதில். திருப்பி நான் ஆக்ஷன்ஸ் போய்க்கிறேன். ஆக்ஷன்ஸ் போயிட்டு கிரியேட் ஷேப் எடுத்து எது சொன்னேன், கிரியேட் ஃபோன், அதுக்கடுத்து தான் கம்ப்ளீட் ஃபோன். கிரியேட் ஷேப், அதுக்கு ஷேப் எடுத்து வந்த பிறகு ஃபோனை கிரியேட் பண்ணணும், அடுத்து கம்ப்ளீட் ஃபோன். இப்போ ஃபோனை கிளிக் பண்ணுறேன். ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன், அதுக்கடுத்து இந்த ஃபோன் காப்பி இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் காப்பி மட்டும் ஹைட் பண்ணிடுங்க. பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சூப்பரான கரெக்டாக கரெக்டான இது வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேணாம், இந்த ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் ஏதோ இந்த அப்பா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இது தூக்கி கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் இது அந்த டெம்ப்ளேட் ஃப்ரேம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஹைடு ஆனது ஓப்பன் ஆயிரும், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான், இது முடிஞ்சா. முடிஞ்ச பிறகு இந்த டெம்ப்ளேட் ஃப்ரேமை கூட ஹைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட்டை தூக்கி நான் உங்களுக்கு அந்த சைடில் பெயிண்ட் அடிக்கணும்ல, பெயிண்ட் அடிச்சிருங்க. கம்ப்ளீட் ஃபோன் இருக்குல்ல, கம்ப்ளீட் ஃபோனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சுவலான இது வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க எனக்கு.